உந்தன் பாதம் எந்தன் தஞ்சம் வேறே கதியில்லே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 29 முதலாம் மாதம் 29 தை மாதம் 29 ஜனவரி மாதம் 2026 வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்திருக்கிற ஊழியர்களையும் வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் செய்கிற ஊழியங்கள். இரவு நேரத்திலே நித்திய வெளிச்சம் பல்சு நிகழ்ச்சி சகோதரி சுபாலங்கோ அவர்கள் வழிநடத்துவார்கள். தேவ செய்திகள், துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், வேத பைபிள் குயிஸ். அதே வேளையிலே மாலை வேளையிலே தமிழிலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் தேவ செய்திகள், துதிகள், ஜெபங்கள், பாடல்கள் ஊடாக வழி நடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைய போகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் தாமே இணைத்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் சுகம், பலம், ஜீவன் தந்து சந்தோஷம், சமாதானத்தோடும் வழி நடத்துவாராக. அவர் உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் தந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். அவர் எங்களை தேடி வந்து ரட்சித்தார். அவருடைய அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறார், எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எங்களுடைய முதலான கடமையாக இருக்கிறது. அந்த வகையிலே இணைந்திருக்கிற ஊழியர்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தரினுடைய ஜெபங்களை ஒப்புவித்து கர்த்தர் தந்த அந்த அதிகாரங்கள், சிலுவையில் எங்களுக்காக செய்து முடித்த அந்த காரியங்களை ஒவ்வொருவருக்கும் அறிவிப்போம், பெற்றுக்கொள்வோம். அதே வேளையிலே கர்த்தர் அதற்கான நன்மைகளை எங்களுக்கும் அவர்களுக்கும் கொடுத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம் இந்த நாளையும். இன்றைய நாளுக்கான வசனம்: அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பிரசங்கி 3:11 கூறப்பட்டிருக்கிறது. ஆமேன், ஆமேன். அவர் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆமேன். எங்களுடன் கூட இருக்கிற பரிசுத்தாவியானவர் அது மட்டுமல்ல, எங்களை உள்ளங்கையிலே அவர் வரைந்து எங்கள் பெயர் முதலாய் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: ஆதியாகமம் 48, 49, 50, சங்கீதம் 51, 52, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து ரோமர் 5, 6வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அந்த வகையிலே நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அதே வேளையிலே கேளுங்கள். பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர்கள் ஆயத்தமாகிறார்கள். ஆயத்தமாகி வந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்றுக் கொண்டு மீதியான ஊழியர்களையும் வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ஏமி புஷ்பராஜா இணைந்து நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி கலாசீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இரவு நேரத்திலும், சகோதரி தயா அவர்கள் வவுனியா பகுதியில் இலங்கையிலிருந்து இரவு நேரத்திலும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு சகோதரி ஜானட் அவர்கள் ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். ஜெபியுங்கள், மற்றவர்களுக்காக காத்திருந்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சகோதரி ஐரீன் அவர்கள் இரவு நேரத்திலே
இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டமா. பிரைஸ் லார்ட் அண்ணா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. ஆமேன். ஆமென், ஆமென். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேஷ்டியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் தேவனுடைய கரம் கூட இருந்து வழி நடத்தப்படுவதாக. இன்றைய நாளே நாங்கள் தேவன் தந்த தரிசனம் என்று சொல்லி நாங்க பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஈசாக்கு அங்கு முதிர் வயதானபடியினால் அவனுடைய கண்கள் இருள் அடைந்தது. பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஈசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், நான் முதி வயது ஆனேன், என் குமாரனோ ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றார். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாய் அண்டையிலே கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோவின் சத்தம் கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி அவனுடைய கைகளை அவன் சகோதரனாகிய ஏசாவின் கையை போல் ரோமமுள்ளதாய் இருந்தபடியினால் இன்னார் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதிலே பாருங்கள், இன்னாருடைய சத்தம் என்று அறிந்த ஈசாக்கு தேவனுடைய சித்தத்தை அறியவில்லை, தேவனுடைய விருப்பத்தை அறியவில்லை என்று சொல்லி நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் தேவன் கொடுத்த தரிசனத்தை இழந்து விட்டதினால் அவருக்கு பகுத்தறிய முடியாமல் போய்விட்டது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு மனக்குறைவு பிள்ளைகளையும் உறவுகளையும் பாதிக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அங்கு ரோமர் 9:10 சொல்லப்படுகிறது, நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவராலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவன் தெரிந்து கொள்ளுதலின் படியாய் இருக்கிற அவருடைய தீர்மானத்தின் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைத்தவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியன் செய்வார் என்று அவனுடனே சொல்லப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இது கர்த்தரால் சொல்லப்பட்டது, மூத்தவன் அங்கு இளையவனை அங்கு சேவிப்பான் என்று. ஆனால் அதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர்கள் மறந்து விட்டார்களா அல்லது என்னென்று தெரியவில்லை. ஆனால் அங்கு ரோமர் 9:13 அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதி இருக்கிறது. ஏன் அப்படி நடந்ததென்றால் தேவன் முன்கூட்டியே அங்கு சொல்லிவிட்டார், அங்கு இளையவனை மூத்தவன் சேவிப்பான் என்று. அந்த தரிசனம் அவர்களுக்கு புலனாகவில்லை. அதனால் அவர்கள் அந்த தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய கண்கள் குருடாய் இருந்தது. இன்றைக்கும் ஆவிக்குரிய கண்களாகி எங்களுடைய கண்களோ அல்லது எல்லாருடைய கண்களும் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அங்கு ரோமர் 9:16 சொல்லப்படுகிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குற தேவனாலேயாம் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், தேவனுக்குத்தான் யாருக்கு இறங்க வேணும் என்று சொல்லி அவருக்குத்தான் அந்த முடிவை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் சொல்லுவார், அந்த சொல்லுற காரியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இப்படித்தான் தேவ தரிசனம், இப்படித்தான் தேவ இலக்கு என்பதை குறித்து எங்களுக்கு தெரியாவிட்டால் ஆவிக்குரிய கண் எங்களுக்கும் குருடாய்த்தான் இருக்கும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்றைய நாட்கள்ல எல்லாருக்குள்ளே இந்த ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை அதிகமாய் இருக்கிறதை நாங்க காணக்கூடிய. அதனால் தான் ஒற்றுமை குறைவுகள், ஒருமன குறைவுகள், குடும்ப பிரிவுகள் எல்லாம் வரத்துக்கு காரணம் குடும்பம் ஒற்றுமையாய் ஒருமனமாய் இல்லை.
என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறோம் ஒழியா தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் எப்பொழுதும் அது ஒரு பாரமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்க செய்யக்கூடியதாய் செய்து முடிக்கக்கூடியதாய் இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த நாட்களிலே நொறுக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு இருக்கிற மக்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் அந்த திருச்சபைகளிலே ஆலயத்துக்கு போகாமல் வீடுகளிலே இருக்கிறவர்கள் காயத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் காயம் இல்லாம காயத்தோடு இருக்கிறார்கள். அநேகர் நெருங்கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஒரு மனத்தை நாங்கள் காணாததினால் பாருங்கள், ஈசாக்கு வீட்டிலே அவருடைய மனைவி ஒரு பக்கம், அங்கு யாக்கோபு ஒரு பக்கம், ஏசா ஒரு பக்கம், இப்படியாய் இருந்தபடியால் அந்த இடத்திலே தேவ தரிசனத்தை நிறைவேற்ற முடியவில்லை. இன்றைக்கும் அதே நிலைமைதான். தேவ தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில திரிகிறோமோடியா தேவனுடைய சித்தத்தை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய நாட்கள் முடியும் முன்னம் அவருடைய சாதனையிலே நாங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் மனதுகள் இல்லை. எங்களுக்கு என்று சொல்லி நாங்கள் இழுத்துக் கொள்ளுகிறோமே ஒழிய தேவனுடைய சித்தத்தை செய்வதில் நாங்கள் குறைவுபட்டவளாய் இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய குறைவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதை நாங்கள் தேவ சமூகத்திலே வைத்து அதுக்கு நிவாரணத்துக்கு நாங்கள் மாற்று வழிகளை செயல்படுத்தத்தான் வேண்டும். ஆகவே பாஸ்டர் அவர்கள், நீங்கள் நொறுங்குண்ட இருதயங்கள், காயப்பட்ட இருதயங்கள், அந்த ஆலயத்தை விட்டு பின்னோக்கி இருக்கிற இருதயங்கள், ஏனென்றால் இந்த திருவிருந்து கூட எடுக்காம இருக்கிற பிள்ளைகள், ஏனென்றால் அதுதான் முக்கியம். நான் வரும் வரவில் இதை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று சொன்னது கட்டளை ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கிற எல்லாரும் மறந்து போயிருக்கிறார்கள். இதற்காக நீங்க பாரப்பட்டு பாஸ்டர் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். நீர் எங்களை படைத்த தேவன், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வசனம் தந்த தேவன். ஆண்டவரே, இந்த காலங்களில் மக்கள் தங்களுடைய சித்தத்தின்படி வாழுகிறார்கள். ஆண்டவரே, இந்த காலத்துல அவர்கள் வாழுகிற வாழ்வு அன்றைக்கு ஈசாக்கு யாக்கோபின் குடும்பம் வாழ்ந்தது போல ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வழிகளில விட்டு வாழ்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியம் செய்கிற அந்தந்த சபைகளில ஊழியம் செய்கிற பாஸ்டர்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் தவறு செய்தோம். தானியேல் மற்ற மக்களுக்காக ஜெபித்த பொழுது நீர் இறங்கினீரே, அதே போல பாவம் செய்த பட்சபாதமாக நடந்த ஊழியக்காரருக்காக ஒவ்வொருவருக்காகவும் இப்படியாக சபையை விட்டு பிரிந்து போறவர்கள், நொறுங்குண்டவர்கள், நறுங்குண்ட இருதயங்களை நீர் பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த காலத்துல எல்லாரும் மனம் திரும்பி உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படி கொண்டவர்கள் பின்வாங்கி போறவர்கள் ஒவ்வொருவரும் இந்த காலத்துல மனம் திரும்ப நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய மன கண்களை வேத வசனத்தின்படி திருப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய குருட்டாட்டங்கள், தவறான எண்ணங்கள் எல்லாவற்றையும் இந்த காலத்துல மன்னிக்கும்படியாக இடத்துல வந்து நிற்கிறோம். ஊழியர்களை மன்னியும், விசுவாசிகளை மன்னியும், நறுங்குண்ட இதயம் உள்ளவர்களை மன்னித்து உம்முடைய சித்தத்துக்கு நேராக வழிநடத்துவீராக. தவறு எங்களுடையது. இந்த காலத்தில
செய்த தவறுகளை இந்த காலத்துல மன்னிக்கும்படியாக சீக்கிரமாய் இருக்கிறபடியால் அந்த வருகைக்கு ஆழ்த்தப்பட்டவர்களாக மணவாட்டி சபையாக ஒவ்வொரு மக்களும் சபைக்கு சென்று மணவாட்டி சபையாக எடுத்துக் கொள்ளப்பட பழைய சிந்தனைகளை விட்டு மேலான சிந்தனையை நாட மேலானவைகளை தேடுங்கள் என்று சொன்னீர். அந்த மேலான உம்மோடு நித்தியமா வாழுகிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வை ஒவ்வொருவர் நாங்கள் தெரிந்து கொள்ள நீர் எங்களுடைய யார் யாருக்கும்படியான குருட்டாட்டங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதோ, தடையாக இருக்கிறதோ, அவரை திறந்து உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்தை செய்ய அவர்களுக்கு ஒரு இந்த காலத்துல உதவி செய்வீராக. ஒருவரே உம்முடைய அபிஷேகத்தினால மீண்டுமாக நிரப்பி அவர்களை உயிர்ப்பிப்பீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக ஜெபிக்கிறேன். மகளுக்காக அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்துல இணைப்பில் இணைந்திருக்கிற ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய, எங்களுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே எங்களுடைய சித்தமாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மைத்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன், ஆமீன், ஆமீன். சிஸ்டர் ஜானட், அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் ஜெப வேளையில் இணைந்திருக்கிறோம். ஒரு சில தடைகள் இருக்கிறது நினைக்கிறேன். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் திரும்பமாக இணைவோம். நாங்க உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களை நாங்க தினமும் ஆண்டவரே ஆவியுடன் ஆராதிக்கும் பொழுது அப்பா, நீங்க உங்களுக்குள்ள எப்பொழுதும் உங்களோட பிரசனத்தை நாங்க காணக்கூடியதாக இருக்கிற கிருபைகளுக்கு முதலாவது நன்றி செலுத்துறேன் அப்பா. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே இருளில் இருக்கிறவர்களும் கர்த்தரை அறிந்தும் அறியாமல் இருக்கிற மக்களுக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே. உங்களோட உன்னதத்தின் பரிசுத்தமான அந்த பிரசனத்தை ஆண்டவரே அவர்கள் கண்டு கொள்ளத்தக்கதாக இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள மறைந்து நடப்பதற்கு ஆண்டவரே இந்த மக்களுடைய கண்களை திறவுங்க அப்பா. நீங்க உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஆண்டவரே. நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் என்று சொன்ன அந்த ஜீவனை அதிகமாக அவங்களுக்குள்ள ஊற்றி அந்த ஜீவ தண்ணீர் மூலமாக அவர்களை நிரப்பி உங்களோட சுத்தத்தின்படி நடத்துங்க அப்பா. வழி தப்பி போகாத வண்ணமாக இந்த கடைசி காலத்துல உங்களோட ஜீவனில ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா. வனாந்திரத்துல ஜனங்களை நடத்தினவரே, இப்பொழுதும் இந்த ஜனங்களை நடத்தவங்களால இவங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட் அப்பா. நாங்க அந்த வார்த்தை மறுபடியும் கூறினால் ஒவ்வொரு நேரம் நாங்க கூறும் பொழுது அதுல ஜீவன் உள்ளது ஆண்டவரே. ஏன்னா நீங்க வாக்குத்தத்தம் செய்தவர். இன்று மட்டும் உங்கள் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்த தகப்பனே, இவர்கள் ஆவிக்குள்ளே ஜீவியத்தில் ஆண்டவரே முன்னேறி போவதற்கு இவர்கள் இருளான கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களை திருப்பாதத்தின் வாதத்தில் நாங்க வரும் பொழுது ஆண்டவரே நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராய் இருக்கிற தகப்பனே எமக்கு நன்றி. நீரே ஜீவன் ஊற்றி, நீரே எங்கள் வழியின் சத்தியமா இருக்கப்போ அந்த ஜீவனுள்ள ஊற்று இவர்களுக்கு அதிகமாக கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். என கண்களை திறந்து அப்பா அவங்க ஆவியோடும் உண்மையோடும் உங்களை தொழுந்து கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிதான அற்புதத்தையும் பெரிதான
பெரிதான அற்புதத்தை செய்து அவங்க பெரிதான காரியங்களை அவங்க ஜீவியத்துல நடத்தும்படியாக ஜெபிக்கிறனப்பா. அவங்க உங்களோட வழியில் நடப்பவர்களாக மாற்றுங்க. இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய கனிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே ரட்சிப்பின் அலங்கரத்தால் அலங்கரிங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் உங்களை அறிந்தும் சில நேரத்தில் இக்னரண்டா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் எங்களோட சிறு சிறு பாவங்கள் மன்னித்து உங்களுக்கு நாங்க எப்பொழுதும் ஆண்டவரே முதலிடம் கொடுத்து உங்களை நாங்க ஆராதிப்பதற்கு வரப்போற ஜனங்களில் உங்களோட வழியை உங்களுடைய சத்தியத்தை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட வல்லவன் நிறந்த கரம் இன்று மட்டும் ஆண்டவரை வழி நடத்தின எபனேசர் இன்று வரை நீர் வழி நடத்தினீர். இனிமேல் இந்த ஜனங்களை நீங்க வழி நடத்த வல்லவனா இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி செலுத்துறேன். நீங்க அப்பா வழியும் சத்தியம் ஜீவன் சொல்லும் பொழுது ஆண்டவரே அந்த ஜீவனுள்ள சுவாசத்தை எங்களுக்குள்ள கொடுத்து எங்கள் வியாதிகளை யாவற்றை விலக்கி எங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தினால அழிவது போல இந்த மக்களுக்கு நம்ம ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஆவிக்குள்ள ஆண்டவர் ஒரு ஆத்மா தாகத்தை கொடுத்து இன்னும் அதிகமாக ஆண்டவர் உங்களுக்கு வளர்வதற்கு உங்களோட உன்னதத்தின் ஆசீர்வாதத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவதை உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. உங்களை மட்டுமே அவங்க பற்றிக்கொள் ஆண்டவரே. உங்களோட சாபத்தை அதிகமாக வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. வாக்குத்தத்தம் நன்றி ஆண்டவரே. நன்றி. இன்று காலையும் ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தினால புதிதான அபிஷேகத்தால யாவரையும் நிரப்புங்க. அந்த மக்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக நானே வழியின் சத்தியம் ஜீவனின் சொன்னபடி அந்த ஜீவனின் வழியில் நடப்பதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு அவங்களோட மன கண்களை திறந்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அப்ப அவர்கள் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. காடானாலும் மேடானாலும் ஆண்டவரே அவர்கள் ஆவியோட உண்மையோடும் தொழுந்து கொள்ளும் பொழுது நீங்க அவர்களை கண்ணும் மணியும் போல காக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு ஒரு புட்ட வாழ ப்ரொடெக்ஷன் அப்பா அவங்களோட வேலி அடித்து அவங்களை பாதுகாக்கப்படியாக ஜபிக்கிற பிள்ளைகள ஜெனரேஷன் உங்களோட சத்தியத்தின் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு அவங்க வழி தப்பி ஆண்டவரே பிள்ளைகள் போகாத வண்ணமாக அதிகமாக உங்கள் அண்டையில் இருக்கும்படியா ஜபிக்கிற பிசாசன் அப்ப கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இப்ப வரப்போற ஜெனரேஷனுக்கு ஆண்டவரே உங்களோட சத்தியத்தை அதிகமாக கொடுக்கும்படியாக ஜபிக்கிறது. சிஸ்டர் ஜெயனுக்கு குடும்பத்துக்கான வருகிற கணவன் பிள்ளைகளுக்கான வருகிற அப்பா அவங்க செய்யற ஊழியம் ஒன்று நாளும் போகாத வண்ணமாக அவங்களை இன்னும் அதிகமாக உங்களோட உன்னதத்தின் அவங்களை அலங்கரிப்பினால ஆண்டவர்களே நிதான கனியை கொடுத்து இன்னும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற சிஸ்டர் பிரதர் யாவரும் உங்களோட ரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. அவங்களோட தேவையில சந்திங்க அப்பா. நீங்க உங்களோட சத்தியம் ஒரு நாளும் போகாது. அதுக்கான நன்றி செலுத்துறேன். யாவரையும் கூட உன்னதத்தின் அலங்கரிப்பினால அலங்கரித்து நீங்க பரிசுத்தமா இருக்க போல யாவரையும் பரிசுத்தமாக்க முடியாது ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிதான யாவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சம் யாவற்றும் ஆண்டவரே இந்த காலம்புரை நடக்கிற போற எல்லா ஊழியக்காரங்களும் நடக்க போற ஊழியங்களை உங்களோட கரத்துல கொடுக்கிற உங்களோட உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை உங்களோட அபிஷேகத்தை அவங்களை கண்டு உங்களோட பிரசனம் முன்னுக்கு போவதாக என்று கூறி அவங்க அவங்களோட பிரசனத்தை காணும்படியாக ஜெபிக்கிறேன். தாழ்த்தி ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி நன்றி. வாக்குத்தத்தம் செய்தவரே உமக்கு நன்றி. எங்களை தெரிந்து கொடுத்த அழைப்புக்காக நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். நன்றி இயேசு. நன்றி. ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். எங்க தேசத்திலே துறைதுண்ட ஜனங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். தங்கள் வீடுகளை இழந்து கஷ்டப்படுகிறார்கள். அப்படியாய் அங்கு இந்திய நாட்களிலே கஷ்டப்பட்டு கொண்டு துன்பப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்க இடமில்லாமல் கஷ்டப்படுகிற இந்த ஜனங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு ஒரு விடுதலையும் வெற்றியும் அவர்களுக்கு ஒரு நல்ல இருப்பிடங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும்
சுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடும் ஜீவன்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாயிருக்கிற சர்வ வல்லம் உள்ள தேவனாகிய பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய தேவனே, பரிசுத்த ஆவியான தேவனே, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே இந்த விண்ணப்பத்துக்காக உங்களுடைய பாதத்துல வந்து நிற்கிறோம். எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே நடந்து வந்த அழிவுகள் அநேகங்கள் ஆண்டவரே விவரிக்க முடியாதவைகளா இருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ ஆபத்துகள் கடந்து வந்தது கர்த்தாவே, எத்தனையோ அனர்த்தங்கள் ஆண்டவரே, இயற்கைகளினால செயற்கைகளினால மனித வஞ்சனைகளினால அந்த தேசம் தாக்கப்பட்டு ஆண்டவரே பின்தங்கிய நிலையில பின்னுக்கு நாளுக்கு நாள் தள்ளப்பட்டதா இருக்கிறது கர்த்தாவே. இப்பொழுதும் இரக்கத்தின் சிகரமா இருக்கிறவரு இந்த தேசத்துல கர்த்தாவே, வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக, வாழ்வியல்கள் பாதிக்கப்பட்டவர்களாக, வாழ்க்கை முறைகள் சீரற்றவர்களாக, ஆண்டவரே தகப்பனே தங்குவதற்கு வசதிகள் இல்லாதபடிக்கு, ஆண்டவரே இருப்பதற்கு உறங்குவதற்கு ஆண்டவரே இடங்கள் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மக்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. இரக்கத்தில் சிகரமா இருக்கிறவர, அன்புடையவரா இருக்கிறவர, இப்பொழுதும் இந்த மக்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த மக்களுக்கு கிருபை பாராட்டுவாராக செபிக்கிறோம் ஆண்டவர. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் என்று சொன்ன ஆண்டவர, இந்த வேளையிலும் இந்த மக்களுக்கு எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நல்லோரா இருந்தாலும் தீயோரா இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் நீங்க. நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் நீங்க ஆண்டவர. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகாது என்று சொல்லுகிற உடன்படிக்கையின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே யார் யாரெல்லாம் உறவுகளா இருக்கிறார்களோ அவர்களுடைய கண்களில் இவர்களுக்கு தயவுகள் உண்டாகி கர்த்தாவே அவர்கள் இருக்கிற இடங்களில இவர்களுக்கும் கர்த்தாவே தங்குமிட வசதிகளை செய்து கொடுக்கத்தக்க நல்ல உணர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உறவுகள் சொந்தங்கள் இல்லாமல் இருக்கிற மக்களையும் கர்த்தர் தாமே பொறுப்படுத்தத்தக்க ஆண்டவரே சுத்தி இருக்கிற மக்களுடைய கண்களில ஆய்வுகளை உண்டு பண்ணி ஆண்டவரே யாரெல்லாம் இந்த தேசத்துல இதற்காக பாடுபடுவதற்காக இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கண்களை திறந்து ஆண்டவரே இந்த மக்களுடைய ஆண்டவரே வாழ்க்கை முறைகளை கவனித்து இந்த மக்கள் வாழுவதற்கு ஒரு சரியான இடங்களை தங்குவதற்கு சரியான இடங்களை அவர்கள் அமைத்து கொடுக்க ஆண்டவரே அந்த அரசாங்கம் அந்த ஆண்டவரே இயக்கங்கள் அந்த நிறுவன பார்க்கிறார்கள். கையை நீட்ட அவர்கள் நன்மையால் திருப்தி ஆவார்கள் கர்த்தாவே. அதே போல இதோடு இந்த மக்களுக்கும் ஆண்டவரே உங்களுடைய கரம் நீட்டப்படுவதாக. இந்த மக்களுடைய ஆண்டவரே வாழ்வியல் சம்பந்தமான ஒவ்வொரு காரியங்களும் சந்திக்கப்படவும் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் அவர்களுடைய ஆகாரங்கள் சந்திக்கப்படவும் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நல்ல சூழல்கள் அந்த இடங்களில் உண்டாக்கப்படுத்தும் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல தேவ மனிதர்கள் இறங்கி அந்த மக்களுக்கு உதவி செய்கிற சூழல்கள் காணப்படுத்தும்படி செபிக்கிறோம் ஐயா. தேவ மக்கள் இறங்கி கர்த்தாவே அந்த மக்களுக்கு ஆண்டவரே நல்ல வழிகளை காண்பிக்கத்தக்கதான ஒற்றுமைகள் அங்கே காணப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல இந்த மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிற நாட்கள்ல சுகங்களோட பலத்தோடு ஆரோக்கியங்களோடு இருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த சீனியர் கோமண்ட் இருக்கிற இடங்களெல்லாம் கர்த்தாவே இந்த மக்களை
குறித்த ஒரு கரிசனைகள் உண்டாக்கி கர்த்தாவே இந்த மக்களுக்கு என்னென்ன செய்யலாம் என்பதை அவர்களின் திட்டங்கள் தீர்மானங்கள் தீட்டி இவர்களை சேர்த்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், பெரியவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வாலிபர்கள் ஜோதிகள் என்று யாரெல்லாம் கர்த்தாவே வீடுகள் இல்லாமல் தவிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்தில் இந்த காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நாமே ஜெபங்களை கேட்கிறவர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக என்று ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய கிருபைகளுக்காய் சோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய அதிசயமான செயல்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். உம்முடைய அனாதி தீர்மானங்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே இருந்து இந்த நிறுவனத்தின் மூலம் ஆண்டவரே இந்த ஊடகத்தின் மூலம் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்காய் உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. சத்தியத்தை சத்தியமாய் கொண்டு போகிற உம்முடைய கிருபைகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு ஆண்டவரே ஆதாரமாக அதற்கு நீர் தெரிந்து கொண்ட லெஸ்லி என்ற குடும்பத்துக்காக இவை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து தொடர்ந்து சுகபல ஆரோக்கியங்களோடு சமாதானங்களோடு அவர்கள் தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இதை பொறுப்படுத்தி நடத்துவதற்காக நீங்க திட்டம் பண்ணின ஜேனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், ரேமி சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே இவர்களோடு கூட இணைந்து பங்கு கொண்டு இந்த ஊழியங்களை ஆண்டவரே நடப்பிக்கிறோம். தேவதாசர்கள் தேவ குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரும் கூட இருந்து ஆண்டவரே அவர்கள் கர்த்தருக்காக ஓடவும் ஆண்டவரே அவருடைய ஊழியங்களில எண்ணம் அதிகம் வாங்கி உள்ளவர்களாக தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இருக்கிற நாட்கள் எல்லாம் அவர்களும் சுகபல ஆரோக்கியத்தோடு விசுவாசத்துல பலம் உள்ளவர்கள் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நடப்பிக்க ஆண்டவரே எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களோட கூட இணைந்து சகோதரர்களாக சகோதரிகளாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி கதறுகிற ஒவ்வொரு ஆண்டவரே மக்களுக்காக குடும்பங்களுக்காக உறவுகளுக்காக உண்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் நாங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களையும் பலப்படுத்தி ஆண்டவரே நாங்களும் உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே நடக்கவும் ஆண்டவரே இணைந்து நிற்கவும் எங்களுக்கும் எண்ணம் கிருபை பாராட்டி கர்த்தாவே நீர் எங்களை எல்லாம் கவனித்து எங்களுடைய செபங்களை எல்லாம் கேட்டு எங்களையும் ஆண்டவரே நீர் நினைத்திருக்கிறத நினைத்து உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் வழி நடத்துவீராக. உங்களுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக கண்ணும் கருத்தும் உள்ள குடும்பங்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து செயல்பட்டு வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டி மறுபடியும் உங்களுடைய சமூகத்துல வந்து நோக்கி கூப்பிடும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் எல்லா காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஓகே, நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர். ஓகே, நீங்கள் தேசத்திலே வியாதியோடு வேதனையோடு தவிக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களுக்கு சுகம் கொடுத்து பலன் கொடுத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்துதியின் மத்தியில் வாசம் அற்புதமான தேவனும் மக்கள் ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜப வேலையை நீர் ஆசை வைத்து வழிநடத்துற தயவுக்கும் கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில கர்த்தர் தாமே எங்கள் எல்லோரும் கூட இருந்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருந்தும் ஆண்டவரே ஒன்றாக கூடி உங்களுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துற இந்த வேளையிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் நல்ல விலைகளை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவராயிருந்து வழிநடத்துகிற தயவுக்கு ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஆண்டவரே இலங்கை தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் தேச எல்லை எங்கும் ஆண்டவரை தேவனுடைய ஆண்டவரை பிரசன்னம் ஆண்டவரே அங்கே இறங்கும்படியாய் சுதைக்கிறோம். எந்தெந்த இடத்தில் ஆண்டவரே வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவரே
உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவர் எங்க ஆண்டவரை ஒருவரையும் தொடும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நீர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் ஆண்டவரே தேவனா இருக்கிறபடியால் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அறிந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். இந்த வேளையில கர்த்தாவே கொடுத்த விண்ணப்பத்திற்காக உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். கர்த்தர் தாமே இலங்கை தேசத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே, நோயோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். நீர் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே ஒரே வார்த்தை சொன்னால் போதும் அஸ்வஸ்தமாவான் என்று அதிபதி சொன்னது போல இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய வல்லமையான கரங்கள் உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை இந்த வேளையிலே கடந்து சென்ற ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவர் அப்படியாய் ஆண்டவரே நோயிலும் வியாதியிலும் ஆண்டவரை பலவீனத்திலும் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை தொடும்படியாய் சுதைக்கிறோம். அவர்கள் இருக்கிறதான எல்லா விதமான பலவீனங்களை நீக்கி போட்டு கர்த்தர் இந்த வேளையில அந்த குடும்பத்திற்கும் அந்த சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரே நீர் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தை தரும்படியாய் சுதைக்கிறோம். தொடுங்கப்பா அவருடைய உச்சம் கால் முதல் உள்ளம் ஆண்டவரே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நாடி நரம்பி ரத்த நரம்பி என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாயட்டும், விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் தாம் ஆண்டவரின் பெரிய காரியங்களை அவர் மாதிரி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். ஆண்டவரை சுபிக்கிறோம். அப்பா வருத்தத்தோடு இருக்கிற அந்த குடும்பங்களை சந்திக்கும்படியாய் சுபிக்கிறோம். நேர் குடும்பத்தை நேசிக்கிற தேவன் இருக்கிற அந்த இடத்தில் இருக்கிற குடும்பத்திலும் ஆண்டவரை அந்த சமூகத்திலும் நிறைவு வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். ஐயா கர்த்தர் நீர் ஆண்டவரை பெரியவரா இருக்கிறபடியால் ஆண்டவரை நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உங்களிடத்திலிருந்து வல்லமை ஆண்டவரை இந்த வேளையில் ஆண்டவரை இந்த வேளையில் ஆண்டவரை கடந்து செல்லும் விடுதலை சமாதானம் சந்தோஷம் ஆண்டவரை எல்லாவற்றையும் தந்த ஆண்டவரை அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை விடுபட்ட ஆண்டவரை இந்த நோயில் அநேக ஜனங்களுக்கு சாட்சியா நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். பரிசுத்த நாமத்தை ஆண்டவரை அநேக ஜனங்கள் உணர்த்த கர்த்தரின் வாழ்க்கை நீர் தரும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். ஐயா கர்த்தர் நீர் அப்படியாய் ஆண்டவரை மனித மத்தியிலும் ஆண்டவரை நீர் ஆண்டவருடைய பிரசனத்தினால் ஆண்டவரை அவர்களை நிறைவேற்றி ஆண்டவர்களே அவருக்கு இருக்கிற குறைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல நிறைவு பண்ணட்டும். ஆண்டவர் கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை தந்திருக்கிறீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தித்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரை அப்பா இதோ ஆண்டவரை உமக்கு முன்பாக நிற்கிறவர்களாக ஆண்டவரை மாற்றுங்க. உங்களுடைய வசனத்தின்படி ஆண்டவரை நடக்கிறவர்களாக மாற்றுங்க. உங்களுடைய வேதத்தின்படி ஆண்டவரை நாளும் ஆண்டவரை அவர்களுடைய சுமூகத்துல ஆண்டவரை வளர்த்தக்க ஆண்டவரை அவர்களை ஆண்டவரை நீங்க ஆண்டவரை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீர் ஆண்டவரே இலங்கை தேசத்தின் உண்மைக்கும் ஆண்டவரே என் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் ஆண்டவரை உயர்த்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் நிர்வாகமாக இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிற கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். ஜெபிக்க காத்திருக்கிறதான் ஆண்டவரை சகோதர சகோதரிகளே ஆண்டவரை உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். கர்த்தர் தானே ஆண்டவரை அவளோடு குறைந்து வழிநடத்துங்கப்பா. அவர்கள் ஆண்டவரை அப்பா உங்களுடைய சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவரை அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நிறைவான அவர்கள் எல்லைகளை விரிவாக்கும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த ஆண்டவரை இலங்கை தேசத்திற்காக ஏற்படுத்திருக்கிறதான இந்த ஜப வேளையிலும் ஆண்டவரை கர்த்தர் தாமே ஆசிரியத்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். இதை நடத்துகிறதான அருமையான சங்கம ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரர் ஆண்டவர் லெஸ்லி சகோதரரை ஆண்டவரை உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
மகனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர் எண்ணங்கள் இயக்கங்களில் இருக்கிறதான காரியங்களை நிறைவேற்றுங்க. கர்த்தர் அவருக்கு தெய்வம் இருந்து ஆண்டவரை நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்துங்க அப்பா. அவருக்காக தந்திருக்கிறதான அருமையான சகோதரியும் ஆண்டவரை இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் வேற பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து அப்பா உங்களுடைய சமூகத்திலே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை சுகபத்திரமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்படி என் தேவன் செய்யப்போவதற்காய் உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் கர்த்தாவை இந்த ஜப வேலை தொகுத்து வாங்கிறதான அப்பா ஜெர்மன் தேசத்தில் இருந்து ஆண்டவரை இந்த மகள் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த மகனுக்கு ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அவரையும் ஆண்டவர் அவருடைய கணவன் மகனையும் மகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் மூலமாய் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் தந்து வழி நடத்துவீராக. அப்படியே என் தேவன் செய்யப்போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், துதியம், கனமும், மகிமையும் யாவற்றையும் ஆண்டவரை மோருக்கே எடுக்கிறோம். கிறிஸ்து அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றே கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்க தேசத்திலே இன வேறுபாடுகளும் மொழி வேறுபாடுகளும் அந்த ஜனங்கள் மத்தியிலே இல்லாதபடி மறைந்து போக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறுபடும் ஒரு கிருபைக்காக நன்றி. அதற்காக உள்ளத்தின் ஆழத்தின் சொல்ல அப்பா மகும் கட்டளையிட்டால் நிற்கும் சகல அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறீர் தகப்பனே. உமாலே கூடாத காரியம், அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அப்படியாக அதிசயங்களை செய்கிற தேவன். நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்த அதிசயங்களை அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கும்படி ஒரு விசை கூட எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி முத கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொள்ளுக்கிறோம். இந்த ஜெபத்திற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த ஜெபங்களுக்கு பாத்திரவான்களாக இருக்க எங்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் ஒரு விசை கூட நாங்கள் சிலுவையிலே அறைகிறோம். கர்த்தராகிய தேவரே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவி அப்பா பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமே சுராஜா அந்த வேலையில கூட சகோதரி கொடுத்துதான் அந்த ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்கிறோம். இலங்கையிலே வாழ்கிறதான எல்லா மக்களும் ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அங்கே காணப்படுகிறதான வேறுபாடுகள், காணப்படுகிறதான குறைகள், குற்றங்கள் யாவற்றையும் தேவரே மன்னித்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா அந்த கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவான தேவனாகிய கர்த்தர் நீர் வரும்போது குறைவானது எல்லாம் விலகி போகும் என்ற வார்த்தையின்படி இந்த மக்களிடையே காணப்படுகிற எல்லா குறைகளும் ஆண்டவராகிய தேவரீர் என் நிறைவாக அவர்கள் மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது எல்லா காரியத்தையும் நீர் மாற்ற வல்லவரா இருக்கிறபடினால எம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். தேசங்களிலே காணப்படுகிறதான மக்களிடையே காணப்படுகிற ஆண்டவரே இனங்களை கர்த்தர் இந்த நாளிலே நீர் சந்திப்பீராக. அந்த இன மாறுபாடு உள்ள மக்களுக்கு, மொழி மாறுபாடு உள்ள மக்களுக்கு கர்த்தர் நீரே ஆண்டவரே நல்ல ஞானத்தை, அறிவை கொடுங்கப்பா. எல்லாரும் உம்மாலே சிருஷ்டிக்கப்பட்ட மக்கள், எல்லா மொழி பேசுகிறவர்களும் எல்லா இனத்தாரும் நீர் பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ள அந்த குறைவான ஞானம் உள்ளவர்களுக்கு நல்ல நிறைவை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எந்த மொழி இருந்தாலும், எந்த இனம் இருந்தாலும் என் சகோதரன் என் சகோதரி என்கின்ற ஒரு நல்ல உணர்வு அந்த இருதயங்களிலே நீர் ஊற்றுங்க, எண்ணங்களிலே ஊற்றுங்கப்பா. மொழி பிரச்சனைனாலும் இன பிரச்சனைனாலும் இந்த நாளிலே அநேகர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. அநேக ஆத்துமாக்கள் அப்பா உயிர் இழந்து போய்கொண்டிருக்கிறது. இந்த ஜாதி மொழி, இனமொழி போன்ற வெறி கொண்டவர்கள் எல்லோரும் மனம் திரும்பும்படியா இந்த வேலையை நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அவர்களுடைய இருதயங்களிலே நீர் ஆளுகை செய்யுங்க. ஆவியானவர் தாமே உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக வேறுபாடு இல்லாதபடிக்கு
எந்த மொழி பிரச்சனையிலும் அவர்கள் தலையிடாதபடிக்கு ஆண்டவராகிய தேவரீர் உமது வல்லமையான கரத்திலே இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. நல்ல இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா. வீணான வாக்குவாதங்கள் விவாதங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் நீர் இவர்கள் மத்தியிலே உலாவும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க, உணர்த்துங்க. அவர்கள் தொடர்ந்து வாழ்கின்றதான இடங்களிலும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு இன பாடுகளுக்கும் அவர்கள் கடந்து சென்று குழப்பங்களையும் கேடானவைகளை செய்யாதபடிக்கு ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. இந்த நாளிலே கூட மொழி பிரச்சனையினாலே அநேகருக்கு மத்தியிலே குழப்பங்களும் சண்டைகளும் போராட்டங்கள் ஆண்டவரே வெட்டு மரணம் போன்ற ஆவிகள் அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவரே ஒரு வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். அவைகள் எல்லாம் முற்றிலுமாய் தேசங்களை விட்டு வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம். மனுஷர்களின் மத்தியிலே கிரியை செய்கிறதான வேண்டாத தீய வல்லமைகள் எல்லாம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியா கட்டளை கொடுக்கிறப்பா. மக்கள் மத்தியிலே சமாதானம் உண்டாயிருக்கட்டும், சந்தோஷம் காணப்படட்டப்பா. எந்த வேண்டாத பிரிவினையின் ஆவிகள் எல்லாவற்றையும் கூட விலக்கி போட்டு அவர்கள் சமாதானத்தோடு இலங்கையில வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. வருகிற நாட்களில் அந்த தேச மக்கள் யாவரும் ஒரே மனதோடு கர்த்தாவை ஆராதிக்க துதிக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. எழுப்புதல் திரளா இந்த தேசத்தின் மீது உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லோருமா உண்டாக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து சகோதர சகோதரிகளா வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா வேண்டாத குழப்பத்தையும் எல்லாவற்றையும் நீர் விலக்கி போட்டு அப்படியாக ஜனங்கள் விசுவாசித்து ஒரே மனதோடு ஒரே இனத்தார் என்று ஒரே மொழி பேசுகிறோம் என்ற மக்களாகவும் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்படியே நீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட அப்பா விசேஷமா இந்த நாளிலே அந்த சாம் சகோதரனுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றே இன்னும் அநேக மருத்துவமனையிலே அவதிப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையுமா உமது வல்லமையான கரம் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பங்களிலே காணப்படுகிறதான எல்லா வியாதிகளின் சோதனைகள் வேதனைகள் சாபங்கள் எல்லாம் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். மற்றபடியாய் கூட ஆண்டவர் தாமே இந்த சங்கமம் ஊடகத்தை உமது கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய் சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நீங்க இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து இன்னும் அதிகமாய் பெருக செய்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் இவர்கள் செய்கிறதான இந்த ஊழியம் உனக்கு பிரியமா இருக்க கர்த்தர் நீங்க செய்வீராக. ஒரு விசை கொடி இணைந்து செயல் பணிபுரியதான சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்கள் யாவரையுமாய் தேவரே நீங்க ஆசீர்வதிங்க. இவர்களும் கர்த்தாவே உமக்கு செய்கிற ஊழியத்தை தேவன் நீங்க ஆசீர்வதித்து இவர்களையும் பெருக செய்து வழி நடத்துங்க. மற்றபடியாய் கூட இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டை, மகளுடைய கணவன், மகனையும் மகளையும் தேவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த குடும்பம் உமக்கு சாட்சியா இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து இவர்களுடைய ஊழிய பயணங்களில் ஒரு திருக்கரம் இருக்கும்படியா அப்படியே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். மற்றபடியா கூட ஜெபித்த யாவருக்காய் உமக்கு சோத்திரம். அவர்களுடைய குடும்பங்களே ஆசீர்வதிங்க தகப்பனே. தொடர்ந்து ஜெபிக்க வருகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவரே நீர் ஆசீர்வதிங்க. அவர்களும் உமக்கு செய்கிற ஊழியத்தின் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. கடைசியாக வருகிறதான சகோதரி ஏனியை புஷ்பராஜும் ஒரு கரத்திலேக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளையும் அந்த மகளின் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதித்து பன்மடங்காய் பெருக செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காரியத்தையும் இந்த திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்தி உமது சித்தத்துக்கு நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், 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 ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ஐரீன். சிஸ்டர்
எங்கள் தேசத்திலே இருக்கிற ராஜாக்கள், அதிகாரிகள், மதகுருமார்கள், பார்லிமெண்டுகள் அங்கம் வைக்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே ஒரு நேர்த்தியும் உண்மையும் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாயிரக்கு தீந்தவனே, மக்கோடான் குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி ராஜாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பால் மட்டுமா எங்களை திருபிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம் தேவன் கொடுக்கும்படி ஆட்சிபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கத்தாவே ரட்சிப்பதே தேவன் உதவி செய்ய தகப்பன். ஸ்தோத்திரம் தேசத்துல இருக்கிறதாம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரமா சத்தியத்தை அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய தகப்பனை வழி வாசல்களை திறந்து கொடுக்கும்படி ஆட்சிபிக்கிறேன். அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் சிபிக்கிறேன். ஸ்தோத்திரம் கட்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் சிபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் கண்களை படிக்க தேவன் கருவையை கொடுங்க. அவங்களுக்கு கத்தாவே மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பன். ஸ்தோத்திரம் ஆண்டவர் சுவாமி கத்தாவே இந்த தேசத்தின் தலைவர்கள் கத்தாவே உண்மை உத்தரமாய் கத்தாவே நடந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பன். உங்களுக்கு வேண்டிய கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். திட்டங்கள் தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் வருகையிலே ஒருவரும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கத்தாவை பூசாரிகள் குறி சொல்லுகிறவர்கள் கத்தாவை ஸ்தோத்திரம் படியாளர்கள் கூட கத்தாவை தேவன் உதவி செய்ய தகவல். ஸ்தோத்திரம் அப்பா சிலருக்கு நாங்கள் சுவிசேஷம் வீட்டுக் கொள்ள கூட கத்தாவை அப்பா உங்களுடைய குடும்பங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை அனைவரும் இருக்கிற தகவல். ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரமானவர் துதிக்க கத்தாவே தேவன் உதவி செய்யும்படி ஆட்சிபிக்கிறான். ஸ்தோத்திரம் ஒரு வழியில அந்த பேசும்படி ஆட்சிபிக்கிறான். வார்த்தைகளை அனுப்பும்படி ஆட்சிபிக்கிறான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் தேசத்திலே கத்தாவே ஸ்தோத்திரம் தேசத்திலே கட்டும்படியாக செபிக்கிறேன். நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேசத்திலே கத்த ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு எந்த ஆபத்துகளும் பிரச்சனைகளும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க செபிக்கிறேன். படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் தூண்டுகிற செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் அப்பாலை ஜனங்கள் கத்தாவை படிக்க கத்தாவை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும்படி செபிக்கிறேன். அப்பா கத்தாவை ஸ்தோத்திரம் அப்பா சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்ய தகப்பன. ஸ்தோத்திரம் செய்யாத படிக்க கத்தாவை பேசும்படியாக செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சுவாமி கத்தாவை ஜனங்கள் வைத்துக் கொள்ளும்படி செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் தேசத்திலே நீங்கள் எழுப்புதலை செபிக்கிறேன். சுவிசேஷ மிஷனரிகளை தேவன் செபிக்கிறேன்.
இடங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடி இருக்கிறது கத்தாவே அந்த இடங்களுக்கு எல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் உதவி செய்ய தகப்பன் ஸ்தோத்திரம் கடைசி வச்சு உதவி செய்ய மதகுருமார்களும் மீண்டும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா தலைவர்களும் கட்டாய கருது செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி கத்தாவே இந்த நேரத்திலும் கத்தாய சங்கம் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இருக்கிறது எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறது. ஸ்தோத்திரம் சந்திக்கும் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் தடைபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தகவல் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா இதுவரை ஜெபித்த பிள்ளைகளும் ஜெபிக்க போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபிக்கிறேன். தகப்பன் எல்லா காரியங்களையும் திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை தாழ்த்தி ஜெபம் கட்டி நிற்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேன்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க கனிஷ் சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இலங்கை தேசத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் மாற்றமடைய ரட்சிப்படைய இந்த விக்கிராதனைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் கொலைகள் இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து மக்கள் விடுதலை அடைந்து ஒரு தேவனுடைய அன்பை ருசித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்கமும் தகப்பனே அப்பா சோத்திரம் ஆண்டு சோத்திரம் தந்தை அப்பா தந்தையே நன்றி தகப்பனே அப்பா அப்பா இந்த இடத்துல அப்பா படிச்சு கொள்ளுங்க அப்பா நிறைய சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா திருக்கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா இந்த இலங்கை தேசத்திலே அப்பா தகப்பனே பெற்ற தகப்பன் அப்பா மகன் கட்டளை கீழ்பணின்னு சொல்லி வெட்டி கொலை பண்ணி வெட்டியிலே போட்டப்பா கொண்டு தாண்டு வைத்திருப்பா ஏழில போய் இருக்கிற அந்த தகப்பனப்பா இப்படியான நிலைமைகளா இலங்கையிலே தகப்பனேப்பா சொல்ல முடியாம அடிமையாகியப்பா முடியாமல் இருக்கிற தேசத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேசத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் தப்பா வாழ்க்கைகள் தொடர்ந்த கரங்களப்பா அந்த கரத்தினாலே தந்தையின் வார்த்தைகளை இவர்கள் கொண்டு செல்கிற வாலிப பிள்ளைகளை மாற்றுங்க தந்தை. எங்களுக்கு சென்று வாலிபர்கள் பிள்ளைகளை சந்தித்த கூட்டங்களுக்கு அழைத்து செல்ல அதை எடுத்துக்கொண்டு போனார்கள். 2 லட்சம் 3 லட்சம் இந்த போதையை உருவாக்குறவர்கள் கண்டுபிடிக்கிறவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகின்ற நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க இந்த ஸ்கூல் வாசல் அந்த அடிமையாகிய வைத்து
அப்பா நீங்கள் இலங்கை தேசம் இந்த பிள்ளைகள் சிறு குழந்தைகளப்பா கொடுக்கிறது எல்லா பிள்ளைகளையும் கட்டி கட்டுப்பா நீங்கள் விடுதலையாக்க உங்களால் மாத்திரமே முடியும் செய்யப்படாதப்பா இந்த தேசத்துல இருப்பாங்க இந்த தேசத்துக்கு அப்பா அப்பா எதிர்க்கிறவானவர் இன்னும் இருக்கிறதப்பா நீங்க கேட்டது வணக்கம் ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து நடத்து வராங்க. ஆமேன். குமாரி சொல்றகுமாரி வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் சமூகத்திலே அந்த போக்குவரத்து விபத்துக்கள் ஜனங்களின் மரணங்கள் இவைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட கர்த்தர் கொடுக்கலாம் வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமினோ நாலு வேலையிலையும் ஆண்டவரே பிள்ளைகளாய் ஒருங்கிணப்பட்டு சுப்பாமுடைய பாதத்துல செபிக்க தகப்பனே நீ தந்த இந்த நேரத்துக்காய் தருணத்துக்காய் உமக்கு கொடான கொடி நன்றி சொல்லுகிறேன் சுவாமி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த மாபெரும் ஸ்லாக்கியம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எங்களுக்கு நீ தந்திருக்கிறப்பா, உமக்கு நன்றி இயேசு சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சகல துதிகன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறோம். நன்றி இயேசப்பா. ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி உடைய சமூகத்துல அப்பா ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் சொன்னக்கத்தாவே நானே வலியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கின்ற சொன்னக்கத்த நீர் பிள்ளைக்கும் ஜீவனை கொடுக்கிற தேவன் அப்பா. காலையும் ஆண்டவரே எங்களுக்கு புதிதாய் நீர் தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பூமியில நிற்பது நிர்மூலமாக இருப்பது உடைய தேவ கிருபையாக இருக்கிற தேசப்பா. உடைய கிருபையினாலே ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி மனுஷனும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன் தகப்பனே சுவாமி சாபத்தினாலும் கீழ்படியாமைகளும்
சுவாமி எத்தனையோ உயிர்கள் என்று பறிப்போய் கொண்டிருக்கிறது ராஜா. ஆண்டவரே இயேசு சுவாமி இந்த நாடுகளை கத்தாவே எங்கள் தேசத்திலே நடக்கிறதான ஆண்டவரே சுவாமி எத்தனை ஆண்டவரே விபத்துகள் ராஜா. ஆண்டவரே இதிலே என் தகவலை சுவாமி நீங்க தாமே தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சத்துரு இன்றைய நாளில உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் தாய் தகப்பன் ஆண்டவரே பிள்ளைகள் கண்ணீர் இருக்கிறார்கள் சுவாமி. ஆதியானவரை தகப்பன் ராஜாதி ராஜாவே ராஜா நீங்க அப்பா தகப்பனை தடுத்து நிறுத்துங்க அப்பா. ஆண்டவரே சுவாமி தகப்பன் ராஜா கத்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி சட்ட நடவடிக்கைகளை கடைபிடிக்கத்தக்கதான கிருபைகளை இயேசப்பா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே சுவாமி அப்பா வியாதியினாலும் ஆண்டவரே சுவாமி தூக்க கலத்தினாலும் ஆண்டவரே ஐயா எத்தனையோ விபத்துகள் நடக்கிறது ராஜா. நீர் தாமே அவர்களை பாதுகாக்கும்படியாக என் தகப்பன் அதுக்குரிய ஆண்டவரே சுவாமி சட்டங்களை அமல்படுத்தி சரியான ஆண்டவரை கிருபைக்காகவுமே நாங்க துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இயேசு சுவாமி தகப்பனே அது மாத்திரம் நல்ல ராஜா. வாழ்ந்த பிள்ளைகள் கீழ்படியாமல் ஆண்டவரே சுவாமி தகுதியே இல்லாத படிக்க ராஜாதி ராஜாவே இந்த ஆண்டவரை செலுத்துவது அநேக ஆபத்துகள் நடக்கிறது ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாளில் செய்திகளை பார்க்கும் பொழுது தேவன் தாமே சுவாமி இவ்வாறு தடுத்து நிறுத்தி வேதனையோடு கண்ணீரோடு போகும் என்ற கண்ணீர் குடும்பத்தை கத்தர் சந்திக்கும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு வழி கத்தத்தான் ஆயத்தப்படுத்தும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே கை கால்கள் இழந்தவர்களாக ஆண்டவரே சுவாமி தகப்பன்மார் குடும்பத்தை பார்த்தவர்கள் இந்த விபத்துகளின் மாணவர்களா தகப்பனே சுவாமி தகப்பனே என் தகப்பன ஒரு விஷயம் அவர்களை தொடுங்க சுகமாக்குங்க கண்ணீரோடு ராஜா. ஆண்டவரே ஆபத்துகளில் இருந்து ஒவ்வொரு பிள்ளையினை பாதுகாக்கும்படி செபிக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே வாகனங்களை செலுத்துகிறோம் பிள்ளைகளையும் எசப்பா நீங்க பாதுகாக்கும்படியா ஞானத்தை ஆண்டவரை கொடுக்கும்படியா தேவ தூதர்களை அனுப்பி நீ காக்கும்படியாக ஆண்டவரே சுவாமி தகப்பனே எல்லா சத்து இடங்கள் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நீக்கி போடும்படி செபிக்கிறேன். எல்லா தகவலை குடும்பங்களையும் பாதுகாக்கும்படியாக எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக செய்யும்படியாக ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி சோதனைகள் பரிசோதனைகளை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஐயா பிள்ளைகள் ஆண்டவரை தகப்பனை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிற தேசப்பா என் தகப்பனை செய்து கொடுக்க முடியாத செபிக்கிறோம். வைத்தியர்கள் தாய்மார் இறக்கும் கிடைக்க குருவ செய்யும்படியா செபிக்கிறோம். என் தகப்பனே சுவாமி இந்த தேசத்துல நடக்கிற இந்த ஆண்டவரே சுவாமி விபத்துகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால தடுத்து நிறுத்தப்படட்டும். எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லலைகள் சுத்தாவின் கிரியைகள் வீடுகளை குதிக்கப்பாக அந்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும்படி செபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். செபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே சுவாமி தகப்பனை சொல்லுகிறோம். அபிஷேகித்து ஞானத்தை மறுபடி திட்டத்தையும் ஆண்டவரை வளர்ச்சியடை கிருபை செய்யும்படியாக ஐயா இந்த சத்தத்தை கேட்டு எத்தனையோ பேர் ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறார்கள். உங்களை உங்க சமூகத்தில் குட்டி சேர்கிறார்கள். ஆண்டவரை கத்தர் ஆண்டவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக அவருடைய குடும்பம் ஆண்டவர் குடும்பத்திலே அத்தனை சீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். சீர்வதிக்கும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியா செபிக்கிறோம். அப்பா சுவாமி தகப்பன செபிக்கிறோம். யாவையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. எல்லா தேவைகளை சந்திக்க விசேஷித்தமாக ஆண்டவர்கள் மகளுக்கு வேண்டிய அப்பா
அபிஷேகத்தினாலே நிரப்புக. ஆண்டவரே உங்களுடைய வெளிப்பாடுகளை கொடுத்தல்லுங்க. இந்த ஆண்டவரே சுவாமி சத்தியத்தை அறிவிக்கத்தக்கதாக ஐயா வழிநடத்தத்தக்கதாக கொடுத்தருளும்படியா ஜெபிக்கிறோம். சுகபலம் கொடுங்க. தொடர்ந்து அபிஷேகத்தில் நிறைந்த ஆண்டவர் வெளிவர இந்த கர்த்தர் அபிஷேகிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி ராஜா அதே போல இந்த இடத்துல ஜெபிக்க வந்த கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஜெப தேவைகளுக்கு பதில் கொடுங்க. ஆண்டவர் கேள்விகளை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்தரும்படியா ஜெபிக்கிறோம். இன்னும் வளரத்தக்கதாக தேவ சமூகத்தில் குட்டி சேரத்தக்கதாக செய்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் தகப்பனே உங்களுடைய அபிஷேகம் காரம் உடைய பிள்ளைகளோடு ஆண்டவரை நீங்க வழிநடத்த வேண்டுமாக வெட்டிப்பாக நீங்க நடத்த போறது தாய் மட்டும் நன்றி சொல்லுகிறோம். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையான ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அமேன் அமேன். அங்க ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க சிஸ்டர் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே ரட்சிப்பு பெருக, துதி செய்கிற ஜனங்கள் பெருக, தேவனுடைய கிருபை பெருக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே ஜீவனோடு கூட்டி வந்த கிருபைக்காக, உம்முடைய அன்பிற்காக, தயவுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, ஜீவனோடு எழுப்பினவரே, ஜீவனை தந்தவரே ஐயா, இன்னட்டுமாக வழி நடத்தினே வின்சனையா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நோய்கள் அப்பா, எத்தனையோ சொத்தராதியின் பிடியில் நின்று அப்பா எங்களை விடுவித்து காத்து நடத்தினீங்கள் ஐயா. இம்மட்டுமாக நடத்தி கொண்டு வருகிறீர்கள். இந்த நொடியிலும் கூட எங்களை பாதுகாத்து வருகிறீங்கள் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவரே இந்த ஜெப வேளையில கலந்து கொள்ள வைத்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, இந்த ஜெபங்களை எந்தெந்த மூலைகளில் எந்தெந்த இடங்களில் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா, உண்மை அறியாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஆண்டவரே, ரட்சிக்கப்படும்படியாக இந்த ஜெப வேளை நடக்கிறதே ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை உணர்ந்து இதை கேட்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக இந்த தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி அமைத்து போடுங்க ஆண்டவரே. எந்த பிள்ளைகளும் அப்பா உம்முடைய வருகையின் போடும் விடுபடாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவர். நான் உன்னை அறியேன் மகளே, நான் உன்னை அறியேன் மகனே என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு என் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக தகப்பனே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, கர்த்தாவே, இந்த பூமியில் ஆண்டவரே அப்பா நீங்கள் உருவாக்கி நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் ராஜ்யம் பண்ணினீங்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அதை உணர்ந்து ஆண்டவரே இது உமக்கு சொந்தமான இடம் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து ஆண்டவரே அப்பா நன்றியோடு நடக்க ஆண்டவர். தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் எங்களோடும் கூட இடைப்படுங்க ஆண்டவர். அப்பா, நாங்களும் அறியாமல் செய்கிற காரியங்கள், பேசுகிற பேச்சுக்கள் எல்லாவற்றிலும் கூட இருங்க ஆண்டவர். நாவுகளை காத்து கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா, மற்ற சகோதரன் சகோதரிகளின் வேதனைகளை கொடுக்காதபடி அப்பா, எங்களின் வார்த்தைகளை நாங்கள் வேதனைகளை மற்றவர்களுக்கு கொடுக்காதபடி
எங்களுடைய சகோதரன் சகோதரிகள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளை என்று சொல்லி அப்பாவின் பிள்ளைகளே யாவரும் என்று அறிந்து ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரோடு செயல்பட பேச அப்பா ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எந்த ஒரு பாவ வழிகளில் நாங்கள் நாடாதபடி எங்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, சத்துருவானவன் எங்கே வகை தேடிக்கொண்டிருக்கிறான் விழுத்துவோம் என்று. ஆம் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளிலும் கண்ணோட்டமாய் இருக்கிறானே கர்த்தாவே. ஆம் தேவனே, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த அடைக்கலத்தில வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த உலகில் அப்பா வாழுவது இவ்வளவோ கடினமாக இருக்கிறதே தகப்பனே. கஷ்டமான காரியங்கள் பயங்கரமாக இருக்கிறதே. ஒவ்வொருவரின் பேச்சுக்களும் ஒவ்வொருவர் நடத்தைகளும் ஒவ்வொருவர் செய்கிற செயல்களில் பொறாமை எரிச்சல் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே தகப்பனே. நாங்கள் காண்கிறோம் ஆண்டவர். அப்பா, எங்கள் இருதயங்களை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள் ஆண்டவர். எங்களுக்கு ஞானத்தை தந்திருக்கிறீர்கள் ஆண்டவர். ஒவ்வொரு மனிதர்களின் செயல்பாட்டை அறிந்து நடவுங்கள் பிள்ளைகளே என்று எங்களுக்கு அப்பா ஞானத்தை தந்து கொண்டு இருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவர். இப்படியான காரியங்களில் நாங்கள் ஆண்டவரை கவனமாய் இருக்க ஆண்டவர் தகப்பனே, பாதுகாப்பாக இருக்க ஆண்டவர். அப்பா, எங்களோடு உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவர். தேவனே, இந்த தீய வழிகளில் நாங்கள் செயல்பட்டு போகாதபடி தீய பழக்க வழக்கங்களில் உடன்பட்டு போகாதபடி கர்த்தாவே எங்களை நீங்கள் ஆண்டவரே உம்முடைய சிறகுகளால மூடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே. இனி வருங்காலங்களில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தான் உம்மை நோக்கி அறிக்கையிடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, தேசத்தில் ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே. ரட்சிப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெற வேணும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற அப்பா பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேணும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா பரலோக ராஜ்யத்தில் கட்டி எழுப்புற பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி அமைத்து போடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியானவர் நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு தேசத்தில் உள்ள யாவரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய கவனத்துல கொண்டு வாங்க ஆண்டவரே. சத்துருவானவன் சூழ்ந்து கொள்ளாதபடி நீங்கள் அந்த சத்துருவானவரை சுட்டரித்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமந்தான் ஐயா எல்லாவற்றையும் சுட்டரிக்கப்படும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு கிடைக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்மை நோக்கி கதறி கேட்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூக்குரல் விடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை நீங்கள் உம்முடைய திருக்கரத்தால் அணைத்து ஆண்டவரே எப்போதும் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தீய காரியங்களில் அப்பா நாங்கள் செயல்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின் போல நாங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொன்றையும் செய்ய உம்முடைய சித்தத்தை போல நடக்க ஆண்டவரே எங்களுக்கு துணையாக இருக்க ஆண்டவரே. உமக்கு சித்தம் இல்லாத காரியங்கள் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் எங்களை அன்னை கட்டி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று ராஜா. நேற்று மீண்டும் என்றும் மாறாத தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆவியானவரே அப்பா, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் குடும்பங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பா இந்த சங்கம வானொலி எந்த ஒரு தடைகளோ தடங்களோ எந்த ஒரு சத்துருவானவனும் இதை குழப்பி அடித்து போடாதபடி தகப்பனே, இந்த சங்கம வானொலி மீண்டும் மீண்டுமாக எல்லா தேசங்களிலும் ஒலிக்க ஆண்டவரே. மூளை முடக்குகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே. தேவனே, இந்த சங்கம வானொலியை மீண்டும் மீண்டுமாக அப்பா நீங்கள் நல்ல அப்பா நல்ல மக்களை கொண்டு வந்து ஆண்டவரே, நல்ல போதகர்களை கொண்டு வந்து ஆண்டவரே இந்த இடத்திலே ஜெபிக்கவும் ஆண்டவரே நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் இந்த இடத்துல பலுகி பெருகட்டும் ஆண்டவரே. தகப்பனே, அதே போல தகப்பனே ஆவியானவரே இந்த சகோதரி ஹெனட்டக்காவோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரே. உங்களுக்காக ஊழியம் செய்யற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த சகோதரி ஆண்டவரே மீண்டுமாக தகப்பனே
தகப்பனே ஆவியானவரை நல்ல ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாக தகப்பனே இந்த சகோதரியோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே கர்த்தாவே இந்த இடங்களில வந்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களின் இருதயத்தை தெரிந்தெடுத்த தேவன் ஆண்டவரே, ஒவ்வொருவரின் இருதயத்தை அறிந்த தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. தேவனே அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன காரியங்களினால் கண்ணீரோடும் கவலைகளோடும் இருக்கிறார்களோ ஆண்டவரே தகப்பனே அவர்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை பிள்ளைகளால் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே பிள்ளைகளினாலும் குடும்பங்களினாலும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை அப்பா நீங்கள் அனைத்து ஆறுதல் படுத்துற தேவன் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இன்னையும் என் மகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு சித்தமானதை நாங்கள் செய்யவும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா சித்தம் இல்லாத காரியங்கள் எதையும் செய்யாதபடி நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அப்பா என்னையும் என் மகளையும் அப்பா ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. நன்றி ஆண்டவரே. சோஸ்ரம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்க இஸ்ரவேல் தேசம் துவங்கி இந்த யுத்த தேசங்கள் அவர்களுக்கு பின்னால கிரிய செய்ய நினைக்கிற ஆவிகள் எல்லாவற்றையும் கடிந்து போடும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இருக்க நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. பெரியவரப்பா கர்த்தர் தாமே ஆண்டவரே, ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தெய்வம் ஆண்டவரே. பாதத்திலே ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே அப்பா இந்த ஜெபங்களையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் இருக்கிறதான ஆண்டவரே சகல நாடுகளுக்காகவும் வருகிறோம். அதிகாரிகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இயேசப்பா எத்தனையோ விதமான ஆண்டவரே தொல்லைகள் துன்பங்கள் வேதனைகள் நிறைந்த இந்த நாடுகள் ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமே அப்பா. ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே நீர் ஆபிரகாமுக்கு ஒரு இஸ்மவேலை கொடுத்தீரப்பா ஆண்டவரே. இஸ்மவேலும் சந்ததி பெருகும் என்று சொல்லி நீர் கொடுத்த வாக்கு தத்தம் இன்றைக்கு இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் மிகவும் ஆண்டவரே மிகவும் எண்ணெயினாலும் நில வளங்களினாலும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே கர்த்தாவே ஒரு வியாபார நாடுகளாக ஒரு பணக்கார நாடுகளாக வாழ்ந்து வருகிறார்கள் அப்பா. ஆனால் ஆண்டவரே கர்த்தாவே இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவரே அழிக்க நினைக்கிற இந்த நாடுகளை கர்த்தர் தாமே கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தின் எல்லை எங்கும் கிருபை பெருகுவதாக ராஜா. உம்முடைய மகிமை விளங்கட்டும் அப்பா. இஸ்ரவேல் தேசத்தையும் அந்த நாம் பேரையும் அழிக்க நினைக்கிற எந்த ஒரு ஆண்டவரே விஷ கிருமியும் ஆண்டவரே செயலிழந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எடுக்கப்படுகிறதான சகல சட்ட திட்டங்களும் ஆண்டவரே இரகசிய பேச்சுவார்த்தைகளோ பொய்யலோ பிரட்டுகளோ ஆண்டவரே ஆயுதங்களோ எல்லாம் அழிந்து சிதறுண்டு போகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த பூமியை ஆண்டவரே கர்த்தாவின் விடுதலையாக்க வேண்டும் ஆண்டவரே. பாவ சாபங்களில் இருந்து ஆண்டவரே விடுதலையாக்க வேண்டும். பரலோகம் நிரம்ப வேண்டும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. விக்கிரகங்கள் விழுந்து போக வேண்டும் ஆண்டவரே. அன்று ஆண்டவரே நீர் அந்த தேசத்திலே வந்து பிறந்து வளர்ந்து ஆண்டவரே பிணமாக மாறி உயிர் தெழுந்த வல்லமை உள்ள தேவம் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த தேசம் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கும் அந்த தேசம் ஆண்டவரே மிகவும் பிரபல்யமாக இருக்கு ராஜா. அந்த தேசத்தின் நாமம் இன்றைக்கும் அழிந்து போகாதபடி நீர் காப்பாற்றி வருவதற்காக நன்றி ராஜா. எவ்வளவு தொல்லைகள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு ஆண்டவரே பயமுறுத்தல்கள் எவ்வளவு அகங்கார ஆவிகளினுடைய காரியங்கள் ஆண்டவரே எவ்வளவு ஆயுதங்கள் எவ்வளவு ஆண்டவரே
கத்தாவை நினைக்க முடியாத ஆண்டவரே, கத்தாவை ராஜ்யங்கள் எழும்பினது ராஜா. ஆனால் ஆண்டவரே, நீர் முன்னின்று ஆண்டவரே, ஆதி காலங்களிலே ஆண்டவரே ராஜாக்கள் நின்று ஆண்டவரே யுத்தம் பண்ணி ஜெயிக்க வைத்தது போல இன்றைக்கும் அந்த தேசத்தை நீர் ஆண்டவரை காப்பாற்றி ஜெயித்து வருகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நாமும் ஒன்று இந்த தேசத்தின் ஊடாக மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். யூத ஜனங்களுக்காக வேண்டும் ஆண்டவரே. யூத ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அங்கு இருக்கிறதான சபைகள் பெருகி பெருகி வல்லமையினாலும் மகத்துவத்தினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பப்பட்டு ஆத்துமாக்கள் ஆண்டவரே நிரம்பி வழிய சபைகளை திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடைசி வருகையிலே ராஜா ஆண்டவரே, அந்த தேசத்திலே நீர் வந்திறங்குகிறீரோ அது யாருக்கும் தெரியாத வேதம் சொல்லுகிறது தான் ராஜா. ஆனாலும் உம்முடைய சித்தம் எதுவோ அதன்படியாக இந்த இஸ்ரவேல் தேசத்தை நீர் பாதுகாத்து மிகவும் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அருவருக்கத்தக்க காரியங்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக எங்கெங்கே ஆண்டவரே தூட்டப்படுகிறதோ, எங்கெங்கு ஆண்டவரே ஆயுதங்கள் ஆயத்தமாக்கப்படுகிறதோ, எங்கெங்கு அரசாங்கங்கள் ராஜ்யங்கள் அரசர்கள் ஆண்டவரே பிரைம் மினிஸ்டர்மார் எல்லாரும் கூடுகிறார்களோ அவைகள் எல்லாம் சிதறுண்டு சங்காரமா போகும்படியாய் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் ராஜா. தினம் தினம் ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களையும் இஸ்ரவேலையும் சிதறப்பட்டு போயிருக்கிற யூத ஜனங்களையும் உம்முடைய பாதத்திலே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் தாமே ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களும் நாங்களும் சுகித்திருப்பார்கள் என்று சொல்லுகிறபடி ராஜாவே கர்த்தாவே, அந்த தேசத்தையும் மக்களையும் கிராமங்களையும் எல்லைகளிலும் ஆண்டவரே உம்முடைய சேனைகள் சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பணிவிடை ஆவிகள் ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளட்டும். இன்னும் ஆண்டவரே, அந்த பெஞ்சமீனுக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து ஆயுதங்களை அல்ல ராஜா, உம்முடைய ஆண்டவரே ஞானத்திலும் அன்பிலும் பலத்திலும் கல்விமானின் அறிவிலும் தேவ ஆவியினாலும் அந்த ஜனங்கள் நிரப்பப்பட வேண்டும். மேசியா ராஜா தகப்பனே, நீர் யெகோவாவாக வந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை செய்த ராஜா, அவர்கள் ஆண்டவரை உண்மை தெரிந்து கொண்ட ஆண்டவரை மன கூட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரே கத்தாவே அந்த ஏசாவுக்கோ ஆண்டவரை யாக்கோவுக்கோ அல்ல ரெபேக்காளுக்கோ இருந்த அந்த குருட்டாட்டங்கள் யாவும் அழிந்து அந்த யூத ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட குருட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே ஜனங்களுடைய கண்கள் இருதயங்கள் திறக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. அனுதினமும் ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு போறதான பிரயாணிகள் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட அவர்களுக்கு உம்மை நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பூமியிலே நீர் வந்தீர், கால் வைத்தீர் ஆண்டவரே. உயிர் தெழுந்த அந்த வல்லமை இந்த ஜனங்களுக்குள்ளே வருவதாக. தனியாக பிரயாணம் போகிறோம் கர்த்தாவே, டூரிஸ்டா போகிறோம் என்று இருக்காதபடி அவர்கள் ஆத்தும சரீரத்தில் ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு, ஒரு ரட்சகர் என்ற அந்த ஆண்டவரை துளிர் ஆண்டவரே இருதயத்திலே ஆவி ஆத்மா சரீரத்திலே ஊற்றப்படுவதாக, துளிர்க்கப்படுவதாக அப்பா. இயேசுவை இன்னுமாக இந்த வேளையிலே சுற்றி இருக்கிற நாடுகளுக்காக வருகிறோம். விசேஷமாக ஈரானை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை, பலஸ்தீனை ஒப்பு கொடுக்கிறோம், ஜோர்தானை ஒப்பு கொடுக்கிறோம், ஓமானை ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி எல்லா மிடில் ஈஸ்ட் நாடுகளையும் ஈரானையும் விசேஷமாக ஒப்பு கொடுத்து அந்த நாட்டிலே நடக்கிறதான சகல அட்டூழியங்களையும் காண்கிற தெய்வமே நீர்தாமே கூட இருந்து ஆண்டவரே அந்த தேசத்தை மக்களையும் பொல்லாத சங்காரத்தின் பிடியில் இருந்து மீட்டு எடுத்து ரட்சித்து வாலிப பிள்ளைகளை காத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இன்னுமாக அந்த தேசத்தையும் இன்னும் நீர் பாதுகாத்து கொண்டு வருகிறதற்காக நன்றி அப்பா. எல்லா சத்துருக்களுக்கும் ஆயுதங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து இன்றைக்கும் அந்த தேசம் அந்த பேரோடு இருக்கிறதற்காக நன்றி. அழிந்து போன ஆத்துமாக்கள், வாலிப பிள்ளைகள், ஆயுதங்களை ஏந்தி கொண்டு நிற்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர்தான் ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு மன இரக்கத்தை கொடுத்து ஆவி ஆத்மா சரீரம் ரட்சிக்கப்பட பரிசுத்தப்பட மற்றவர்களை அழிக்காதபடி ஆண்டவரை மற்றவர்களை ஆண்டவரை கர்த்தாவே வயதுகள் காலங்கள் வர முன்னம் அழித்து மரணத்துக்கு உட்படுத்தப்படாதபடி இவர்களுடைய இருதயங்கள், சிந்தனைகள், நினைவுகள் யாவும் ஆண்டவரை சுட்டரிக்கப்பட்டு பரிசுத்தப்பட்டு ஆண்டவரை அன்புள்ளவர்களாக ஆண்டவரை செய்கையிலும் நடக்கையிலும் இவர்கள் நமக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த தேசங்களை
பொறுப்படுங்கப்பா. அரசாங்கங்களை பொறுப்படுங்கப்பா. இந்த அமெரிக்காவை வீணாக ஆண்டவரே யுத்தங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தாதபடி பொறுமையோடு சாந்தத்தோடு நடக்க அமெரிக்காவுக்கும் உதவி செய்யும் ஐயா. ரஷ்யாவுக்கு உதவி செய்யும், சீனாவுக்கு உதவி செய்யும், ஆண்டவரே ஜப்பானுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே வடகொரியா தென்கொரியா நாட்டுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. ஏசப்பா நீர் செய்ய போற எல்லா கிருபைகளுக்காகவும் சமாதானங்களுக்காகவும் யுத்தங்களை பண்ண போறதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இதனாலே ஜனங்கள் வாலிப பிள்ளைகள் அழிந்து போகிறார்கள் அப்பா. பஞ்சங்கள் அதிகரிக்கிறது, நோய்கள் அதிகரிக்கிறதப்பா. விஷம் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த மருந்துகளினாலே விஷங்கள் அதிகரிக்கிறதப்பா. இயேசுதாமே இந்த தேசங்களை தகப்பனே நீர் உம்முடைய கரத்தினாலே கர்த்தாவே ஆண்டவரே சிருஷ்டித்தீரப்பா. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு பெயர்களை வைத்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு கர்த்தாவே ஜனங்களை அனுப்பி ஆண்டவரே வழி நடத்தின தெய்வம் அல்லவோ தகப்பனே. உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே இரக்கம் உண்டு, தயவு உண்டு, கிருபை உண்டு. பேச்சுவார்த்தையினாலே சமாதானமாய் வர உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே யுத்தம் என்று இல்லாதபடி தாழ்மையோடு உண்மையோடு உத்தமத்தோடு அன்போடு நடந்து தேசங்களோடு சமாதானங்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே நிமித்தம் உம்முடைய சித்தம் எதுவோ அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் வாழுகிற தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேசங்கள் இல்லை எங்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அரசாங்க அதிபர்கள், ராஜாக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக முழங்கால் கர்த்தாவே முடங்குவதாக இயேசப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே ஞானத்தோடு ஆண்டவரே தேசங்களை பாதுகாக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. வேத அறிவோடு வேத சட்டத்தை திறந்து பார்த்து தேசத்தை ஆளுகை செய்ய அரசாங்கங்களுக்கும் ராஜாக்களுக்கும் கர்த்தாவே நீர் மன கண்களை ஆண்டவரே கண்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே இப்போது நாம் அறிந்தும் அறியாதும் எத்தனையோ யுத்தங்கள் கர்த்தாவே நடக்கிறது ராஜா. ஆனாலும் ஆண்டவரே நீர் வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த பனிவு இந்த ஸ்னோவினாலே தேசங்கள் ஆண்டவரை அமிழ்ந்து போகாதபடி ஆண்டவரே போதுமான அளவு நீர் மேகத்துக்கு கட்டளையிட்டு இந்த ஸ்னோக்களையும் ஆண்டவரே அப்பா நீர் நிப்பாட்டி அந்த தேசத்து மக்கள் சுகத்தோடு பலத்தோடு வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். குளிரினாலே பாதிக்கப்படுகிற தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த காலங்களிலே இந்த நேரங்களிலே தேசங்களை மக்களையும் அரசாங்கங்களையும் விசேஷமாக வாலிப பிள்ளைகளையும் ஆயுதம் ஏந்துகிற வாலிப பிள்ளைகளை யுத்தத்திலே நிற்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவன் கிருபை செய்து தேசத்தை மக்களையும் பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் ஜெபத்தை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் நீங்கள் இருக்கிற தேசங்களிலே தேவனுடைய ரட்சிப்பு விளங்க வேண்டும். அதே போல அந்த இயற்கை அழிவிலிருந்து இந்த தேசங்கள் காக்கப்பட வேண்டும். இந்த காலநிலைகள் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் நீங்கள் நேற்று நாங்கள் ஜெபித்த அந்த ஷேம் அந்த பிரதருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் இந்த பிதாவே பொறுப்புகளப்பா, இந்த ஒன்றுகளை பொறுப்புகளப்பா பிதா. வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, தேசங்களையும் உருவாக்குற தேவனே, தேச தலைவர்களை உருவாக்குற தேவனே, பொறுப்புகளப்பா பிதாவே. இந்த சொல்லாகும் கட்டளைகள் நிற்கும் என் தேவனே. வானமும் தேவனே அப்பா பிதாவே கிருபை செய்யுங்கப்பா என் தேவனே. கடைசி நாட்களிலே யுத்தங்களை கேள்விப்படுவேன் சொன்னீங்களப்பா. இயற்கை அலுவலை காண்பீர்கள் சொன்னீங்கள் தேவனே. அப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அப்பா கிருபை செய்யுங்கள். இயற்கை அலுவலை இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தேவனே. இந்த மக்கள் தேவனை மன்னிங்க ராஜாவே தேவனை பிதாவே தேவனை கடைசி நாட்கள்
சித்தம் நாமத்தில் நாமத்தில் செய்யுங்கப்பா சத்தியம் விடாவே என்பவர் நன்றி அப்பா பிதாவை ஜபத்தை என்பவனே நாமத்தில் பிதாவே ராஜா நீங்கள் செய்ய அப்பா நன்றி ஆவியானவர் பிதாவே இந்த தேசம் கவிக்க அதற்காய் நன்றி பிதாவே நன்றி பிதாவே இந்த தேசங்கள்
மகிமை நன்றி பிதாவே, நன்றி ஆவியானவரே. அனுப்பிய சர்வத்தை கொடுங்க நாமத்தினாலே விசுவாசம் விற்கப்பட்டு போவாங்க. சரிங்கப்பா பிதா, அப்பா யார் நன்றி என்றவனே சோஸ்டம் இந்த செய்யுங்க புதிய வருஷத்தில் ஆசீர்வதிங்க. பரிசுத்த பிதாவே, ஆமீன் 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 ஆமீன். அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமீன் ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் தகப்பனே ஆண்டவரே, இந்த சாம் பிரதருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பிள்ளைய உச்சி இந்த உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நிரம்பல் இரும்பல் தசையாவிலும் வல்லமா இறங்கட்டும். பல்லோக வல்லமா இறங்கி ஆண்டவரே சொட்டு குணமாக்குற தேவன் நீர் ஆண்டவரை பார்த்து அனுப்பி ஆண்டவரை குணமாக்குற தேவன் ஐயா. காயங்கள் ஆண்டவரை கத்தாவை மாற்றுற தேவன் ஐயா. ஆண்டவரே, இந்த சரீரத்தில் இருக்கிற ஆண்டவரே பேச்சின்மைகள் ஆண்டவரே இழுப்பு தன்மைகள் கத்தாவே, இந்த நெட்டம்பு எலும்புகள் தசைகள் ஆண்டவரே உம்முடைய வல்லமினால் கத்தாவே அது சீர்படப்பட கத்தாவே கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். மகன் இருக்கிற இடத்தையும் ஆண்டவரே வெற்றிகள் படுக்கைகள் டாக்டர்மார் நர்ஸ்மார் ஆண்டவரே பாவிக்கிற உபகரணங்கள் ஒவ்வொன்றையும் கத்தாவே நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆண்டவரே பொறுப்பேற்று வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். மனைவிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு ஆண்டவரே இந்த ஆண்டவரே மகள் ஆண்டவரே கத்தாவே இருக்கிற காரியங்களை எல்லாம் நீர் கணக்குற தேவன் ஐயா. நீர் அந்த பிள்ளை ஆண்டவரை ஆசீர்வதித்து கத்தாவே ஆட்டி தேற்றி அரவணைத்து ஆதரித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ற தகப்பனே ஆண்டவரே நீங்க பொறுப்பேருங்க, பிள்ளைகளை பொறுப்பேருங்க, அவர்களுடைய உற்றார் உறவினர் கத்தாவே. இதனால் ஆண்டவரை வேதனை அடைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
ஆண்டவரே திருப்திப்படுத்தும்படி கர்த்தாவே அவர்களுக்கு குணம் உண்டாகி கர்த்தாவே எழுந்து உம்முடைய காரியங்களை செய்ய கர்த்தாவே அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், சபைகளுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே, வார்த்தை பல்கி பெருக கர்த்தாவே. நீர் ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்தும். எமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளை ஆண்டவரே எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற அந்த ஜெப வல்லமை ஆண்டவரே பிள்ளைக்கு குட்டுத்திரு இருக்கிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலதே நீர் தாங்கி தப்புவித்து நடத்தும் ஐயா. சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி சொல்லுவோம். ஊழியத்தை தாங்கி வழி நடத்தினது போல இயேசு சுவாமி போன்ற புதிய விதத்திலும் ஆண்டவரை இன்னொரு எத்தனையாக ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை ஒப்படைக்கிறோம். இப்படி சொல்லுவோம். இந்த மாதம் முழுவதும் ஊழியம் செய்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள், வார்த்தையை கொடுத்த தாசர்கள் எல்லோரையும் கூட எங்களை கருத்தில் நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலும் தாட்சாவையும் ஷண்மையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு சரீர சுகத்துக்காய், பள்ளத்துக்காய், ஆண்டவரே ஆரோக்கியத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த டாக்டர் ஸ்மித்ருக்கு ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய பரலோக ஞானத்துக்காய், வல்லமைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, அவள் பாவிக்கின்ற ஒவ்வொரு கருவிகளிலும் கல்வாரி ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் மெய்யான தெய்வத்தை காண வேணுமாய், எங்கள் அன்பை ருசிக்க வேணுமாய். ஆண்டவரே சுவாமி, உங்களுடைய பிள்ளைகளை சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் அவர்களுக்குள்ள வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அந்த இடத்திலே இருக்கிற அந்த மகனை நீங்க காண்கிற தேவன் ஏசப்பா. ஆண்டவரே உங்களுடைய தலைமுறை நாங்க விசுவாச அறிக்கை செய்கிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளும் ஜெபித்த ஒரு தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் சுவாமி இந்த நேரத்திலும் இரவு பகலாக அந்த சகோதரி செய்கின்ற ஒரு ஊழியங்களை நீங்க காண்கிற தேவன் கர்த்தாவே சுவாமி. அதே போல தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து இயேசுப்பா சரீர சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்க நடத்த ஜெபிக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவள் இருக்க அந்த தேசத்திலும் ஒரு எழுப்புதல் வர வேணுமாய். இந்த தேசத்து மக்கள் ஆண்டவரே தெய்வத்தை காண வேணுமாய். இவரை சந்திக்கின்ற மனுஷர்கள் எல்லோரும் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிய வேணுமாய். பிள்ளைகள், மருமக்கள், பிற பிள்ளைகள், சந்ததிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் என்று சொல்லி சகோதரி செய்கின்ற இந்த ஊழியங்களுக்காய் ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற ஞானத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், அவளுடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருந்து ஏசப்பா இந்த குடும்பத்தாருக்கு நீங்கள் ஏற்ற வேலையில் ஏற்ற நன்மைகளை செய்து நடத்த வேணுமாய் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த இருக்கிற தேசத்தையும் பொறுப்பேற்று நீங்க நடத்த வேணும் எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் ஸ்ரீலாம்பாவையும் ஐயாவையும் ஒப்படைக்கிறோம். கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்த வேணுமாய். சரீர பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுக்க வேணுமாய். இந்த மக கத்தாவே சந்திக்கப்பட வேணுமாய். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து நீங்க பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அதே போல சகோதரி மேரிக்காய், மேரியுடைய பிள்ளைகளுக்காய், ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். கல்வாரி ரத்த கோட்டைகளை நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. சகோதரி வினோவுக்காய், ஜசிமாவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவள் செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வினோவுக்கும் எந்த விதமான சரீர பலவீனங்களும் ஏற்பட்டு விடாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் தகப்பனே. ஜசிமாவையும் ஆண்டவரே பாதுகாத்து நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் அந்த வேலை இடத்திலும் கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். செய்கின்ற ஊழியங்கள், அவர்கள் இருக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சகோதரி ரதி பாலசிங்கத்துக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரே இன்னும் சந்ததியாக ஊழியங்களை செய்யத்தக்கதான கிருபை கொடுக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைத்து நாங்க ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே பிரதர் டான்களை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாக அவர்கள் இருக்கின்ற ஒரு ஜெபங்களுக்கும் நீங்கள் என்று மாமேன் என்றும் பதில் தருவதற்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேண்டுமாய் ஆண்டவரே இன்னுமாக அந்த குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து நீங்கள் நடத்தி வருகிற கிருபைக்காய் அவர் எடுக்கின்ற ஒரு ஜெபங்களுக்கும் நாம் என்று மாமேன் என்று கொடுக்கிற பதிலுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஒப்பு கொடுக்கிறோம், அவர் இருக்கிற அந்த தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவரை இந்த வானொலி ஊழியத்தில் வைத்ததுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். ராஜநாயகத்துக்காய் வருகிறோம், சபை மக்களுக்காய் குடும்பத்தாருக்காய் அந்தவரை ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலிருந்து சுவாமி அந்தவரை கூட இருந்து நீங்கள் எல்லோரையும் நடத்தி வருகின்ற கிருபைக்காக எங்களுக்கு சோத்திரம் நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் சத்திய வேத திருச்சபை பாச சாதனை ஒப்பு கொடுக்கிறோம். செய்கின்ற ஊழியங்களிலும் செய்கின்ற பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் இலக்கணம் கூட இருந்து அவர்களை நடத்த ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி அதே போல சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரனை ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களுக்கு இந்த ஆலோசனை நேரத்தை ஏற்று நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அதே போல வேதாகம கேள்வி பதில் நினைக்கிறவர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதை நடத்துகின்ற சாதரி ஜனத்துக்காய் இன்னமாக சாதாரண மகேந்திரன் ஐயாவுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். துதிக்கிறோம். இந்த நாளிலும் தாயார் பத்மாதிஜயம்சம்மா தாயார் குலேந்திரனம்மா இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தாய்மார் எடுக்கின்ற ஒரு ஜபங்களுக்காய் நன்றி அப்பா. அப்படியாக எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தாய்மாருக்காய் ஆண்டவரே அவருடைய சாட்சியுள்ள ஜீவியங்களுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சந்ததியை காத்துக்கொள்ள குடும்பங்களிலே எந்த விதமான குறைவுகளும் ஏற்பட்டு விடாதபடி பாதுகாக்க வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்கிறோம். கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அது அவர்களையும் கொடுக்கிறோம். கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நடத்துகின்ற வேத படிப்பு நிகழ்ச்சிகள் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் தருகின்ற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சகோதரி ஆயிலினுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆயிலினையும் பொறுப்பேற்று நீங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். நாளிலும் ஆண்டவரே சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே அவ்வாவை ஆசீர்வதித்து தருகின்ற ஒரு சிந்தனை துளிகளிலும் கூட இருந்து சுவாமி இந்த பிரதேசத்திலும் அவ்வாவை ஒரு சாட்சியாய் நீங்கள் நிறுத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியர்களுக்காய் நித்திய வெளிச்ச நேரத்தில் எடுத்து வரப்போகிற நிகழ்ச்சிகளிலும் கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். சகோதரி கரணக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதித்து இன்னும் பல புதிய பாடல்களை கொடுத்து நீங்க நடத்த வேணும் உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ராஜா அதே போல சகோதரி சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் பாடசாலை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து சகோதரியை நடத்த வேணுமா எங்களை கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோட துதிக்கிறோம். இந்த வேலையிலும் சகோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இருக்கிற இலங்கை தேசத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த தேசத்திலும் வெள்ளமையா எடுத்து பயன்படுத்த ஜபிக்கிறோம். சகோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாபியோடும் கூட இருந்து இந்த சகோதரியை நீங்க பாதுகாத்து நடத்த ஜபிக்கிறோம். அதே போல சகோதரி சுகுமாரியையும் ஒப்பு கொடுக்கிறோம். செய்கின்ற ஊழியர்களும் சுமதிக்காய் இருக்கிற தேசத்துக்காய் அந்த தேசத்துல ராஜாக்கள் அதிகாரிகள் எல்லோரும் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட வேணுமா எங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே இந்த குடும்பத்தார் எல்லோரோடும் கூட இருந்த இந்த வேலையிடத்து ஊழியங்களையும் இன்னும் ஆசீர்வதித்து பள்ளிக்கு பெருக செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். வேலைக்கு போகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்த வேணுமா. இந்த குளிர் காலங்களிலும் எந்த ஒரு சரீர பலவீனங்களும் இந்த குடும்பத்தாருக்கு அணுகி விடாதபடிக்கு வேலி அடைத்து காக்க வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்புக்கிறோம். தந்தி ஜபிக்கிறோம். மருமகளை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஜபிக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறுவழி பிறப்பை கேட்கிறவர்கள் நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சதுரமான குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வேண்டுமை உங்களை நோக்கி பார்க்க வேண்டும் உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஜோவலுக்காய் நன்றி. இந்த பிள்ளையோடு கூட இருக்க வேண்டுமை. இந்த ஒரே போக்குவரத்தில் எல்லாவற்றிலும் பிள்ளையோட கூட இருக்க வேண்டுமை.
கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி வானொலியை கேட்கிறவர்கள், மறுபடி கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் தாங்கி நடத்தும்படியா எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமீன் ஆமீன். நிறைய ஜெபங்களை எடுத்து வந்து உங்களை கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இவங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்தார். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இன்னும் 30 நிமிட நேரத்திலே வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறோம். அதுவரையும் திரும்பமாக இணைந்து ஜபித்த ஒருவரையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் குடும்பத்தாரையும் நிறைய ஜெபங்களை எடுத்து வந்த சௌரியை புஷ்பராஜையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரமும் நாங்கள் உலக நாடுகளுக்காக, இலங்கைக்காக, ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறோம். கத்தர் தாமே அந்த ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு கத்தருக்கு நன்றிகளை கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக.